நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபானன் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான். ஓம் நமஸ்தே அஸ்வாயுதாய நாததாய தஷ்ணவே உபாभ्यामुदते நமோ பாஹுभ्यां தவ தன்வனே. ஓம் அம்மைப்பனாகிய முருகக்கடலாகிய எல்லாம் வல்ல இறைவராகிய ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வருடைய திருவிழத்தினாலேயும் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டை பீடாதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய பரம கருணையோட காலத்தினாலும் எங்கள் தந்தையாகிய சிவபக்தி பிரச்சாரமணி சிவபக்தி சிவபுராண காவலர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சிவஸ்ரீ ஆங்கீர சர்மா சுவாமிகள் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி இன்று மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய முதல் பதிகமாகிய திருவாச்சகம் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்தும் அதற்கு ஒரு சிறிய விளக்கத்துடனும் முதலிலே தெரிவித்து அதன் பிறகு அவர் திருவாய் மலர்ந்த அருளிய 95 வரிகளையும் நாம் இங்கே பாராயணம் செய்ய இணைந்துள்ளோம். இதற்கு முதலிலே கடைசி பதிகமாகிய அச்சோப்பதிகம் என்பதை பற்றி கூறியிருந்தோம். கவிகள் முதலில் பாதாதி கேசாந்த வர்ணம் என்று பாடுவார்கள். பாதாதி கேசாந்த வர்ணம் என்றால் பாதம் முதல் கேசம், அதாவது திருமுடி முதல் மன்னிக்கும் திருவடி முதல் திருமுடி வரையும் என்று பாடுவார்கள். அதே சமயத்தில் கேசாதி பாதாந்த வர்ணம் திருமுடி முதல் திருவடி வரை என்றும் அவர்கள் வர்ணிக்கின்ற வழக்கம். அதே பாணியிலே நாமும் முதலில் அச்சோப்பதிகம் என்ற பதிகத்தை வெளியிட்டோம். இப்பொழுது திருவாச்சகம் என்கின்ற முதல் பதிகத்தை பதிக்க விரும்புகின்றோம். நமது மாணிக்க வாசக சுவாமிகள் முதலிலே பாடிய திருவாச்சகத்தில் முதல் பதிக சிவபுராணம் என்பது இப்பொழுது நமக்கு காட்டப்படுகிறது. அதில் அவர் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்றும் முதலிலே வாழ்க வாழ்க என்று 5 முறையும் அதன் பிறகு வெல்க வெல்க என்று 5 முறையும் போற்றி 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 என்று 8 முறை, வாழ்க வாழ்க 6 முறை, வெல்க வெல்க 5 முறை, போற்றி போற்றி 8 முறை ஆக மொத்தம் திருவாச்சகம் 657 பாடல்களை கொண்டுள்ளது என்பதை நமக்கு இங்கே குறிப்புடன் விளக்குகின்றார். சிலர் கடைசி பதிகமாகிய அச்சோப்பதிகத்தில் 3 பாடல்களையும் சேர்த்து 12 பாடல்கள் அவர் அருளியதாக கூறுகின்றார்கள். ஆனால் நாம் மாணிக்க வாசகரின் வழியிலே செல்கின்ற காலத்தினாலே இந்த கடைசி 3 பாடல்களையும் சேர்த்து கொள்ளாது அச்சோப்பதிகத்தில் உள்ள 9 பாடல்களை மட்டுமே சேர்த்து கடைசியாக 657 பாடல் என்று அவர் நமக்கு உணர்த்தியுள்ள ஒரு வழியிலே இப்போது திருவாசகத்திற்கு ஒரு சிறு விளக்கத்தை அடியேன் கூற நினைக்கின்றேன். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ என்று அவரே இன்னொரு பதிகத்தில் கூறியுள்ளார். அதாவது மாணவர்கள்லாம் எதுக்கு சுவாமியை வாழ்க்கிறாருன்னா, அவள் வாழணும், அவளுடைய காலம் நல்லபடியாக இருக்கணும், அவள் நல்லபடியாக இருக்கும், அவளுடைய தேவன் அப்படின்ற ஒரு இதை போஸ்ட்டை அவள் காப்பாற்றிக்கணும், அதுக்காக வேண்டி அது மாதிரி நமச்சிவாழ்க வாழ்க நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய சொல்லியிருந்தாக்கா அவையே நம்ம கொடுத்துருவாராம். தந்தது உன்னை கொண்டது என்னை என்று அவரே இன்னும் பெயர் சொல்லியிருக்கார். அதனாலே நமச்சிவாய 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 என்றால் அவரே நமக்கு கொடுத்துருவார். அப்பேற்பட்ட பரமன் எப்பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். ஒரு கண் விஷமிக்கின்ற போது கூட என்னை விடமாட்டான். அப்பேற்பட்ட குருமணி அவன் கோகழியாண்ட குருமணி. கோகழி என்றால் திருப்பெருந்துறை என்கிற ஒரு திலத்திலே அவன் இருக்கின்றான்.
அவன் குருமணி அனைவருக்கும் குருவாக விளங்குகின்றான். ஆகமும் ஆகி நின்று அன்னைப்பான். அனைத்து ஆகங்களாக விளங்குகின்றான். அவனே ஏகன், அவனே பரவடிவாக இருக்கின்றான், அவனே இறைவன் என்றெல்லாம் கூறி பிறப்பருக்கும் பிங்ககன் என்று கூறுகின்றான். பிறப்பருக்கும் என்றால் பிறப்பை அழிக்கின்றவன். பிங்ககன் என்றால் கஜமுகாசுரனை அழித்து அவன் தோலை போர்த்தி கொண்டாடுவார். அந்த பெருமானுக்கு பிங்ககன் என்று பெயர். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடலை வெல்க. நாம் எல்லாம் கரத்தை கையை கொட்டினா என்ன பண்ணுறான், உள் மகிழ்கின்றார். அப்பேற்பட்ட பெருமனுடைய கடல்களை வெல்க. சுரங்குவார் வங்கும் சிவன் கடல்க. ஈஸ்வரனை போற்றி எந்தையை போற்றி இதெல்லாம் கூறி நமக்கு இந்த திருவாச்சகத்திலேயே அனைத்து பாடல்களின் அனைத்து பதிகத்தின் ஒரு பலனையும் கிடைக்கும்படி கூறியுள்ளார். அப்பேற்பட்ட இந்த திருவாச்சகத்தை இப்போது நாம் பாராயணம் சொல்வது கூறி ஆரம்பிக்கின்றேன். திருவாச்சகத்தின் சிறப்பு. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவார் நெறியடிக்கும் வாதவர் எங்கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகங்கெடுத்தாண்ட இமலன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிங்ககண்டன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன்கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளோ மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணிய. கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தே, எண்ணுதற்கு எட்ட எழிலார் கடல் இறைஞ்சி வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்க விளங்கொழியாய் எண்ணிறந்தல்லை இலாதானின் பெருஞ்சி பொல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாபர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிளந்து பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீழுற்றேன். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவை மலா விளைப்பாக வேதங்கள் ஐயா என போங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் இயமான விமலா பொய்யாயினவெல்லாம் பொயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி
மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானதல்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அழவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எல்லை புகுவிப்பாய் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரில் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இனங்கள் ஓர் ஐந்துடைய விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டி பொருந்தார் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலஞ்சோறு வல்வது வாயிற்குழிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளோரும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கே நிலந்தல் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாகேற்களையாய் கிழந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனை தேனாரமுதே சிவபுரனே புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் ஒருக்கியன் அருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தனை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூத்தமஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில புண்ணியனே காக்குமெங்காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காயில்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் ஆற்றமாவை ஜகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனை தேற்ற தெளிவேயின் சிந்துனை சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வெற்று விகார விடக்குடம்பின் முற்றிடப்ப ஆச்சரியம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினப்பிறவி சாரமே கள்ளப்புறக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பகிர்ந்தாடும் நாதனே தில்லையூர் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்
செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். இந்த சிவபுராணத்தை இப்பொழுது நாம் கொடுத்தது நாளை 26ஆம் தேதி சிவராத்திரி வருகின்ற காரணத்தினாலே அதற்கு ஒரு சம்பந்தமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே இதை இப்போது வெளியிட்டோம். அனைவரும் இந்த சிவபுராணத்தை ஆதரித்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஊக்குவிக்குமாறு வேண்டி வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ.